புனித சார்ச்சியாரே, வீரத்தின் ஜோதி, நம்பிக்கையின் ஒளியே, இறைவனின் நாமத்திற்காக அஞ்சாமல் நின்ற அர்ப்பணத்தின் சாட்சியே, எங்கள் இதயங்கள் இன்று உம்மை நாடுகின்றன. அருளின் காற்றில் நிம்மதி தேடி இருள் சூழும் வழிகளில் நாம் நடக்கும்போது, பயம் எங்கள் உள்ளத்தை அலைகழிக்கும் போது, உம் வாளொளி எங்கள் பாதையை வெளிச்சமாக்கட்டும். உம் கவசம் எங்கள் உயிரை பாதுகாக்கட்டும். கண்ணுக்கு தெரியாத போர்கள் எங்கள் உள்ளத்தில் வெடிக்கும் நேரங்களில், சந்தேகத்தின் சத்தம் அதிகரிக்கும் வேளையில், நம்பிக்கையின் குரலாய் நீர் எழுந்து எங்களை நிலைநிறுத்தட்டும். புனித சார்ச்சியாரே, நாங்கள் பலமுறை பலவீனமடைகிறோம், பாவத்தின் வழியில் தடுமாறுகிறோம். அந்த நேரங்களில் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமையை உம் அருள் எங்களுக்கு அளிக்கட்டும். மன்னிப்பின் மென்மை எங்கள் இதயத்தில் மலரட்டும். அன்பின் மொழி எங்கள் வாழ்வில் ஒலிக்கட்டும். கோபம் அமைதியாக உருகி பகை பாசமாக மாறட்டும். எங்கள் குடும்பங்கள் உம் பாதுகாப்பில் இருக்கட்டும். உறவுகள் உறுதியாய் இணைக்கட்டும். சிறுவர்களின் சிரிப்பில் ஆனந்தம் பெருகட்டும். முதியோரின் இதயத்தில் அமைதி குடியிருக்கட்டும். நோயின் நிழல் எங்களை தொட்டாலும் உம் அருள் ஒளி மருந்தாய் இறங்கட்டும். வலி இருந்தாலும் நம்பிக்கை குறையாமல் ஆறுதலின் குரல் எங்களை தழுவட்டும். தனிமையில் கண்ணீர் சிந்தும் உள்ளங்களுக்கு நண்பனாய் அருகில் நிற்கும் ஆறுதலாயிருங்கள். நம்பிக்கை இழந்த இரவில் கூட புதிய விடியல் உதிக்கட்டும். புனித சார்ச்சியாரே, வேலை தேடி அலைபவர்களின் பாதையில் வாய்ப்பின் கதவுகள் திறக்கட்டும். வறுமையின் இருள் அகன்று போக வெற்றியின் ஒளி உதிக்கட்டும். நாங்கள் நாட்டில் அமைதி நிலைக்க, உலகம் அன்பில் ஒன்றுபட, போர் வன்முறை அனைத்தும் மறைந்து நீதியும் சமாதானமும் மலரட்டும். எங்கள் உள்ளத்தில் நடக்கும் மறைமுக போரில் எங்களுக்கு துணையாக இருங்கள். தீய எண்ணங்கள் நெருங்கும் போது உம் வலிமை எங்களை காக்கட்டும். எங்கள் சொற்கள் உண்மையாக, எங்கள் செயல்கள் நீதியாக, எங்கள் இதயம் அன்பாக மாற உம் அருள் எங்களை மாற்றட்டும். இந்த தருணத்தில் எங்கள் இதயம் கூறும் மௌன வேண்டுதல்களை உம் கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவற்றை இறைவனிடம் கொண்டு சென்று அவரின் சித்தப்படி நிறைவேற்றும். இங்கே உங்கள் வேண்டுதலை அமைதியாக நினைத்தும் ஜெபிக்கலாம். நாங்கள் பெற்ற அருள்களை எண்ணி நன்றியுடன் வாழ கற்றுத்தாரும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர செய்யும். எங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாக இறைவனின் மகிமையை வெளிப்படுத்தட்டும். எங்கள் பயணம் எவ்வளவு கடினமானாலும் உம் துணையால் வெற்றியாக மாறட்டும். இறுதியில் ஒரு நாள் இந்த உலக போராட்டங்கள் முடிந்து நித்திய ஆனந்தத்தின் ஒளியில் இறைவனோடு சேர்ந்து வாழும் அந்த அருளை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அந்த நாள் வரை எங்கள் ஒவ்வொரு அடியிலும் நாங்கள் தனியாக இல்லை என்று நினைவூட்டும். உம் பாதுகாப்பு எங்களை சூழட்டும். புனித சார்ச்சியாரே, எங்கள் தைரியம், எங்கள் நம்பிக்கை, எங்கள் பாதுகாப்பு, எங்கள் காவலன், எங்கள் நண்பன், எப்போதும் எங்களுடன் இருங்கள். ஆமேன்.